Hello friends. Electronics Corporation of India Limited ECIL அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இருந்து ரொம்ப நாள் கழிச்சு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன நோட்டிஃபிகேஷன் ப்ரோ அப்படின்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனி. ஜோனல் ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது. இதுக்கான ஜோனல் ஆஃபீஸ் சென்னையிலையும் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேக்கன்சிஸ் எந்த ஜோனல் ஆஃபீஸில் இருக்கோ, எந்த ஜோனல் ஆஃபீஸில் வேக்கண்ட் இருக்கோ ஆல் ஓவர் இந்தியாவில் அங்கே போஸ்டிங் போடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இசிஐஎல் ஜோனல் ஆஃபீஸ் சென்னையிலையும் வந்து இருக்குது. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் 23 மார்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் ஏப்ரல் 13க்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். சரிங்களா. ஸோ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா ரீசப்மிட்டட், அதாவது ரீப்ரிண்ட் தி சப்மிட்டட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு, பேமெண்ட் லிங்க்கு எல்லாமே இந்த வெப்சைட்லேயே இருக்கும். ecil.co.in இந்த பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மேலே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணி அந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்க்கலாமா. எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இப்போதைக்கு இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. சரிங்களா. அது போக ஜோனல் ஆஃபீஸு, ப்ராஜெக்ட் சைட்டு இது எல்லாமே அக்ராஸ் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஜோனல் ஆஃபீஸில் எந்த ப்ராஜெக்ட் சைட்டில் வேக்கன்சிஸ் தேவைப்படுதோ அங்கே வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஹைதராபாத்தில் இருக்குது. அது போக ஜோனல் ஆஃபீஸ் வந்து சென்னையில் அக்ராஸ் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எந்த ப்ராஜெக்ட் சைட்டில் எந்த ஜோனல் ஆஃபீஸில் எந்த ப்ராஜெக்ட் சைடுக்கு வேக்கன்சி தேவைப்படுதோ அங்கே போஸ்டிங் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எலிஜிபிலிட்டி பாருங்கள். ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 27 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணலாம். ஸோ 18லேருந்து 27 ஏஜுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 27க்கு மேலே ஏஜ் பார் ஆகிட்டா SC ST OBCக்கு ஆஸ் யூஷுவல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும், என்னென்ன டிசிப்ளினுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி, சேல்ரி, அதை பார்க்கலாம். கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனி GET அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு 1 இயர் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெகுலராக உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த 1 இயர் ட்ரைனிங்கில் தான் நீங்கள் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனியாக வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா. அந்த 1 இயர் ட்ரைனிங் பீரியட்லேயே 40,000 உங்களுக்கு சேலரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிசிப்ளைன் பார்த்தீங்கன்னா ECE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனு, EEE மெக்கானிக்கலு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இந்த டிசிப்ளைனில் ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் இன்ஜினியரிங் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன் நான் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. இந்த ECE EEE மெக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த டிசிப்ளைனில் ஃபஸ்ட் கிளாஸில் இன்ஜினியரிங் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வேறு யாரும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். வேக்கன்சிஸ் பாருங்கள். ECEயில் ஒரு 5 வேக்கன்சி, EEEயில் 7 வேக்கன்சி, மெக்கில் ஒரு 13, கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு 5 வேக்கன்சி. இது மேபி இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதே வேக்கன்சிஸில் கூட உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலாம். அது கரெக்டாக தெரியல. ஸோ வேக்கன்சிஸ் ஒரு வேளை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. அடுத்து பாருங்கள் பெனிஃபிட்ஸு. நான் சொன்ன மாதிரி கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 இயர் ஒர்க் பண்ணுவீங்க. அதாவது ட்ரைனியாக 1 இயருக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த 1 இயர் பீரியடில் உங்களுக்கான சேலரி 40,000 இருக்கும். அந்த 1 இயர் ட்ரைனியை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே சேம் சேலரி தான். 40,000லேருந்து 1,40,000 வரையும் இருக்கும். ப்ளஸ் அது போக உங்களை ரெகுலராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ரெகுலராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறப்ப கம்பெனி அலவன்ஸு, DA, HRA, லீவ் அலவன்ஸு இது எல்லாமே இருக்கும். ஸோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த எக்ஸாம் கிராக் பண்ணுறது தான். அந்த எக்ஸாம் கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு ஷூரிட்டி பாண்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது குறைஞ்சது ட்ரைனி பீரியட்லேருந்து 4 வருஷம் அவங்க கம்பெனிலேயே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி ஷூரிட்டி பாண்டும் வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. சரிங்களா. 4 வருஷம் அவங்க கம்பெனியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி பாண்டும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரிசர்வேஷன் அதான் கேட்டகிரி வைஸ் வந்து வேக்கன்சிஸ் பிரிச்சிருப்பாங்க. அதை இதுலேயும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன். SC STக்கு வந்து 5 இயர்ஸ் இருக்குது. அதே மாதிரி OBCக்கு 3 இயர்ஸு. அந்த 20 அதுக்கு மேலே உங்களுக்கு ஏஜ் பார் அடிச்சு அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ SC STக்கு 32 வரையும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ எப்படி ப்ரோ செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2 ஸ்டேஜஸ் செலெக்ஷன் ப்ராசஸாக இருக்கும். அதாவது ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூ இருக்கும். சரிங்களா. ரிட்டன் டெஸ்ட் பண்ணி தான் உங்களை பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் எக்ஸாமில் யார் வந்து நல்ல ஸ்கோர் எடுத்திருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் செலக்ட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் டிகிரி மார்க்கு,
அதாவது அந்த டிசிப்ளினில் யாருடைய பர்சன்டேஜ் வந்து டிகிரியில் அதிகமாக இருக்கோ அவங்கள தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து அவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி, இந்த சென்டரில் ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி, ரிட்டன் எக்ஸாமில் யாருடைய மார்க் அதிகமாக இருக்கோ அவங்கள தான் வந்து பர்சனல் இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சரி, ரிட்டன் எக்ஸாம் எங்கெங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பெங்களூர், தமிழ்நாடு லொக்கேஷனில், சென்னையில் இருக்கும், ஹைதராபாத், மும்பை, நியூ டெல்லி, கொல்கத்தா. ஸோ சென்னையில் தான் நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இன்டர்வியூ எங்கே ப்ரோ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அது கரெக்டாக மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு எக்ஸாம் சென்னையில் இருக்கும், மேபி இன்டர்வியூ கூட சென்னையிலே கண்டக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸாம் கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும், தமிழ்லலாம் இருக்காது. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணலாம். ரிட்டன் டெஸ்ட் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான், அதாவது OMR பேஸ்டு தான். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஆன்சர் ஷீட்டில் கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணி OMR ஷீட்டில் பென்னை யூஸ் பண்ணி ஷேட் பண்ணுறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் OMR பேஸ்டு தான். ஒருவேளை நீங்கள் தப்பாக ஷேட் பண்ணுறீங்க அப்படின்னா 0.25 நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. தெரியல அப்படின்னா விட்டுருங்க, தப்பாக ஷேட் பண்ணிங்க அப்படின்னா மார்க் வந்து குறைப்பாங்க. இதுக்கான ஹால் டிக்கெட் இந்த வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம் ஹால் டிக்கெட் வரும்போது கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாம் போகிறப்ப மறக்காமல் ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி, அதாவது ரிட்டன் எக்ஸாம் போகிறப்ப ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போவீங்க இல்லையா, அந்த ஹால் டிக்கெட் போக அது கூட ஏதாவது ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் எக்ஸாம் ஹாலில் அலோவ் பண்ணுவாங்க. அது வந்து ஆதார் கார்டாக இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், எனிதிங் எது இருக்கோ அதை மறக்காமல் எக்ஸாம் போகிறப்ப எடுத்துகிட்டு போங்க. ஸோ அடுத்து பாருங்கள், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். பர்சனல் இன்டர்வியூவில் டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது, அதாவது இன்டர்வியூ போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட்டு, அடுத்த இன்டர்வியூ கால் லெட்டரு, 10th மார்க் ஷீட்டு ஒரிஜினலு, அடுத்து உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே ஒரிஜினல், ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ ப்ரோ இருக்கும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், நான் ரிஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆஃப் ₹1000 இஸ் ரெக்வைர்ட் டு பே பை தி கேண்டிடேட் அட் தி டைம் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் ₹1000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். யார் அப்படின்னா யூஆர் ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ₹1000 நீங்கள் பே பண்ணணும். இதுவே நீங்கள் SC ST ஃபீமேல்ஸு டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், UR EWS OBC மட்டும் ₹1000 பே பண்ணணும். SC ST டிபார்ட்மெண்டல் ஃபீமேல்ஸ்க்கு ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே ஆன்லைனில் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக சொல்லிட்டேன். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டேட் வந்து April 13 அப்ளை பண்ணி முடிச்சிடணும். இந்த கால் லெட்டரு, ஆன்லைன் அப்ளிகேஷன், இது எல்லாமே இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதே மாதிரி நீங்கள் பர்சனல் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இமெயில் ஐடி மூலிமா உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்த வெப்சைட்லேயும் வந்து யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்காங்க இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்டேட்ஸ் எல்லாமே வரும்போது சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரையில் இது ஒரு சூப்பரான ஜாப் தான். பட் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வேக்கன்சிஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.